வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து நைட்பாட் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் நம்மளுடைய ஒய்டி சேனலுக்கு. ஸோ நைட்பாட் என்ன யூஸ்னா, ஆட்டோ ரிப்ளை இந்த மாதிரி நம்ம ஒரு சில கமெண்ட்ஸை வந்துட்டு நம்ம முன்னாடியே நம்ம அப்லோட் பண்ணி வச்சுருக்கலாம். இல்லை அதுக்கு ஒரு சில ரைட்ஸ் கொடுத்துட்டு நம்ம டெம்ப்ளேட் மாதிரி ப்ரீ டெம்ப்ளேட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நைட்பாட் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்துட்டு மாடரேட்டர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதாவது studio.youtube.comல போயிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு கம்யூனிட்டியில் போங்க. கம்யூனிட்டியில் போனீங்கன்னா ஆட்டோமேட்டட் ஃபில்டர்ஸ் இருக்கும். அதில் நம்ம அங்கே போய் தான் நம்ம சேனலோட லிங்க் இருக்குல்ல, சேனலோட லிங்க் அங்கே கொடுத்தீங்கன்னா அதை வந்து மாடரேட்டராக அங்கே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். கீழே சேவ் பட்டன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டிங்கன்னா மாடரேட்டர் எப்படி அக்செப்ட் ஆகிக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, எப்பவும் போல் நைட்பாட்டுக்கு வந்துட்டு nightbot.tv அந்த வெப்சைட்டில் போயிருங்க. ஸோ எந்த சேனல் வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட், அந்த மெயில் அக்கௌண்ட்டில் சைன்இன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி பர்மிஷன் கேட்கும். இதில் வந்துட்டு அலோவ் கொடுத்துருங்க. சப்போஸ் நீங்கள் உங்களுடைய மொபைல் டிவைஸில் இந்த மாதிரி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் இது வரும், செக்யூரிட்டி அலர்ட் வரும். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் நைட்பாட் ஒர்க் ஆகும். ஸோ இங்கே வந்துட்டு பார்ட்ஸ் சேனல் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் அங்கே. இது வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன செட் பண்ணணும்னா சிம்பிள் தான், ரெண்டு ஸ்டெப் தான் இருக்கும். நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த ஸ்பேம் ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஸோ இந்த பார்ட் சேனல் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆக்சுவலாக இங்கே ஜாயின் சேனல் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஒரு சேனலோட யூஆர்எல் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக அது நைட்பாட்டோட சேனல் இருக்குல்ல, அதனோட யூஆர்எல். அதை கொண்டு வந்துட்டு நீங்கள் நம்ம டேஷ்போர்டில் செட்டிங்ஸ் இருக்குல்ல, நான் சொல்லியிருந்தேன்ல ஏற்கனவே. ஸோ கம்யூனிட்டியில் போயிட்டு ஆட்டோமேட்டிக் ஃபில்டர்ஸில் போயிட்டு அந்த சேனலை நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த சேனலோட யூஆர்எல் வந்து நைட்பாட்னு கன்வெர்ட் ஆயிரும். இந்த மாதிரியா கன்வெர்ட் ஆயிரும். அதை சேவ்னு கொடுத்துட்டு வந்துடணும். அந்த ஸ்டெப்புக்கு அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டிய ஸ்டெப் வந்து ஸ்பேம் ப்ரொடெக்ஷன் இருக்குது. இதுதான். ஸோ இதில் வந்துட்டு இதில் ஒரு சில டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க எந்தெந்த லிஸ்ட்டு உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பாருங்கள், நான் வந்து எனேபிள் பண்ணியிருக்கிறது வந்து லிங்க் மட்டும் நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். மற்றது எல்லாமே டிசேபிள் பண்ணிட்டேன். என்னோட சேனலை பொறுத்தவரை இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எது ரெக்கார்டோ அந்த மாதிரியே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கேப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் லைவ் சாட்டில். கேப்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் ஒன்று கொடுக்கணும். ஸோ அதுக்காக இந்த ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்துட்டு எனேபிளில் இருக்குது. டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே டிஃபால்ட்டாக எனேபிள் இருக்கும் எல்லாமே. ஸோ அதை நான் டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் கரண்ட் ஸ்டேட்டஸ். இந்த ஸ்டேட்டஸுங்கிறது கீழே இருக்கிற இது கரண்ட் ஸ்டேட்டஸ். இந்த இது வந்து நான் உங்களுக்கு சிஸ்டமில் காமிச்சிட்ருக்கேன். சிஸ்டமில் க்ரோமில் காமிச்சிட்ருக்கேன். நீங்கள் மொபைலில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு விஷுவல் பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து டிசேபிள் பண்ணியிருக்கேன். இது என்ன பண்ணணும்னா, நீங்கள் கேப்ஸில் கமெண்ட் கொடுத்தாலும் என்னோட சேனலில் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து லிங்க் நம்ம இப்போ கொடுத்தாங்கன்னா அங்கே நம்மளுக்கு வர மாதிரியே இருக்கும். ஸோ அது வந்து அலோவ் பண்ணாது. லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா, நார்மல் நீங்கள் யூஸராக இருந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா இங்கே லிங்க்கை வந்து அலோவ் பண்ணாது. இதேமாரி சிம்பிள்ஸு இந்த மாதிரி இதுவும் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு நம்ம அடுத்ததில் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ இதுதான் மெயின். இந்த ரெண்டு ஆப்ஷனும் நீங்கள் செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு போயிட்டு பார்ட் சேனலில் ஜாயின் சேனல் கொடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்பேம் ப்ரொடெக்ஷன் வந்துருங்க. இது எல்லாம் டைம் அவுட் பண்ணி விட்டுரும் உங்களுக்கு டிஃபால்ட்டாக. ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த ஆக்ஷன் இது ட்ரிகர் ஆகும்போது அவங்க வந்து டைம் அவுட் பண்ணி விட்டுரும். திரும்ப அவங்க வந்துக்கலாம். இது எல்லாமே நீங்கள் ஸ்கிப் பண்ணணும்னா நீங்கள் வந்து அந்த யூசருக்கு வந்து மாடரேட்டர் கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஆக்ஷன்ஸ் எதுவுமே அவங்களுக்கு செட் ஆகாது. ஸோ இது வந்து நம்ம எவ்ரி ஒனுக்கு தான் நம்ம செட் பண்ணுவோம் இந்த பெர்மிஷன்ஸ் வந்துட்டு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் இருக்குது. இந்த கமெண்ட்ஸில் வந்துட்டு கஸ்டமில் போயிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூசர் வந்திருக்காங்க, நம்மளுக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுவாங்க, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இல்லை ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்பாங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கீவேர்டு ஹாய், அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஆட் கமெண்ட் கொடுத்துருங்க. இங்கே வந்துட்டு கமெண்ட்ல வந்து ஹாய்ன்னு கொடுத்துருங்க. ஸோ அவங்க எது கொடுப்பாங்களோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய கன்வீனியன்ட் தான், என்ன டெக்ஸ்ட் வேணும் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பிறகு வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹாய்ன்னு கொடுத்துருங்க. இங்கே அவங்களோட பர்டிகுலர் என்ன மெசேஜ் வரணும், வெல்கம் டு மை சேனல் அப்படின்னு சொன்னால் போதும். ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்துட்டு ஓகேங்களா, வெல்கம் டு மை சேனல் ஸோ கொடுத்துட்டு
இது எவ்வளோ செகண்ட்ஸ், 5 செகண்ட்ஸ் தான் டிஃபால்ட்டாக. எல்லாமே உங்களுக்கு இப்போ டைம் அவுட் பண்ணுறது எல்லாமே 5 செகண்ட்ஸ் இந்த மாதிரி தான், ரொம்ப லெஸ்ஸாக தான் இருக்கும். நீங்கள் அது கொடுத்துட்டு அவங்கள வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். சப்மிட் கொடுத்தீங்கன்னா யூசர் எப்போல்லாம் வர்ற யூசர் ஹாய் இந்த மாதிரி கொடுக்குறாங்களோ அப்போல்லாம் நைட்பாட் வந்து வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் அவங்களுக்கு கொடுத்துரும். ஸோ நான் ஏற்கனவே இது மாதிரி கொடுத்துருக்கேன், அதனால் நீங்கள் சேஞ்சஸ் இது நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் என்னென்னா, ஓகே இப்போ நான் பழைய இதை நான் எடிட் பண்ணுறேன். இது டெலிட்டு, இந்த ஆப்ஷன் வந்து எடிட்டு, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹாய்ன்னு கொடுத்துருக்கேன். இது வந்து லெவல் வந்து யூசர் லெவல் எல்லாத்துக்குமே வரணும். இப்போ மாடரேட்டராக இருக்கலாம், அட்மினாக இருக்கலாம், ஹோஸ்ட் இருக்கலாம், யார் ஹாய் கொடுத்தாலும் இந்த மாதிரி வரணும். இதில் நிறையா லெவல்ஸ் இருக்குது. மாடரேட்டர் மட்டும் கொடுத்தாங்கன்னா வரணுமான்னு சொல்லிட்டு ஒரே நிமிஷம். ஓகே, மாடரேட்டர் கொடுத்தாங்கன்னா மட்டும் இப்படி வரணுமா, இல்லை ரெகுலராகவே வரணுமா, இல்லை சேனல் மெம்பர்னா அவங்க ஜாயின் பண்ணியிருப்பாங்கல்ல, அடுத்த லெவல் மானி வாங்கினவங்களுக்கு வரணும். அந்த இது எவ்ரி ஒன் டிஃபால்ட்டாக இருக்கும். 5 செகண்ட் ஒரு தடவை தான் மினிமம் செகண்ட், அதுக்கு மேலே நம்ம குறைக்க முடியாது. ஸோ கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் நான் வந்து இந்த டாலர் யூசர் கொடுத்துருப்பேன், ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட், அதுக்குள்ளே டாலர் ஓப்பன் ப்ராக்கெட் யூசரு க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இந்த மெத்தடில் கொடுத்தீங்கன்னா யார் எந்த யூசர் வர்றாங்களோ அவங்கள வந்து கால் பண்ணணும், அவங்களுடைய சேனலை வந்து அங்கே ரிப்பீட் பண்ணணும். அவ்வளோதான், கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து சிம்பிள். நான் இது மற்ற எல்விலையும் இருக்குது. இதுக்கு முன்னாடி உள்ள எல்வியில் நல்ல டீட்டெயிலாக உங்களுக்கு டுட்டோரியல் மாதிரியாகவே கொடுத்துருப்பேன். 13வது நிமிஷத்துலேருந்து பாருங்கள். அந்த நைட்பாட் எல்வியில் ஃபுல்லாக வந்து டெமோவும் பண்ணியிருப்பேன். அதில் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். எதுவும் ஃபீட்பேக் இருந்தால் எனக்கு கொடுங்க. இது ஷார்ட்டாக நான் வீடியோவாக கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.